ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் nanjilsnegithi பூமா. இன்றைக்கி நம்ம சேனலில் புது விதமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆதென்டிக்கான டேஸ்டியான நாகர்கோவில் ரிலேட்டட் ஒரு ரெசிபி தாங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் போது கொடுக்கலாம். இந்த ரெசிபியோட பேர் கொக்கட்டான். இந்த கொக்கட்டான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொக்கட்டான் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன். தென் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசி நான் கழுவி ஊற வச்சு அதை நல்லா காய வைத்து எடுத்துக்கிறேன். தென் 150 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் அதையும் எடுத்துக்கலாம். அது பொடி பண்ணிக்கலாம். சுக்கு ஏலக்காவை நான் பொடி பண்ணி கொஞ்சமாக தாங்க எடுத்துக்கிறேன். எனக்கு குழந்தைகளுக்குங்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக அதை எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாசிப்பயிரை நல்லா வறுத்து எடுக்கணும். இது நல்ல ஒரு சிவப்பு கலரில் அதான் பொன்னிறமாக வரது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுக்கும் போதே ஒரு விதமான ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வறுத்துடுங்க. சில பேர் சிறுபயிர் மட்டுமே சேர்த்துப்பாங்க, சில பேர் அரிசியும் சேர்த்துப்பாங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததும் பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருந்து நம்ம போடும்போது இப்போ இந்த கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இது லைட் சூடாக இருக்கணும். அதாவது நம்ம கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும், ரொம்ப சூடு வேண்டாம். இனி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்று அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இனி இதை நம்ம ஒரு சொலவு வைத்து நல்லா புடைத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கும். அந்த டஸ்ட்டை எல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இனி இந்த டஸ்ட்டு நம்ம தூர போட்டலாம். இன்னுமா இதை நல்லா புடைச்சி எடுத்துருக்கக்கூடிய இந்த பயிரை அதாவது இந்த பாசி பயிரை நல்லாவே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் ஒரு புட்டு மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நான் எடுத்து வைத்திருந்த அரிசியை நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த அரிசி ரொம்பவே நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதாவது ஒரு மீடியம் லெவலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இது ஃப்ரை பண்ணும்போது இது லைட்டாக ஒரு பொரி மாதிரி லைட்டாக வரும். அந்த பதத்துக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சிவப்பாக வர்றது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா இது கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது கொஞ்சமாக மீடியம் அளவுக்கு நீங்கள் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை நான் ஏன் கழுவி போட்டேன்னா, சிலதில் நமக்கு கல் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அரிசியை கழுவி காய வச்சு அந்த அரிசியை தாங்க நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்குன்னு கொடுக்கும்போது அதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான். பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு நான் இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இனி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அரிசியும் தட்டிக்கலாம். ஏற்கனவே கிரைண்ட் பண்ணியிருந்த அந்த சிறுபயிர் மாவை நம்ம தட்டிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம பொடி பண்ணியிருந்த சுக்கு ஏலக்காய் பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம பாகு ரெடி பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருந்தேன். இந்த 150 கிராம் நான் எடுத்திருந்த கருப்பட்டியை பாகு எடுக்கிறதுக்காக இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா உருகி பாகு வரட்டும். இந்த பாகு வந்ததும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கணும். நான் இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும். அப்போ தான் இதில் எதாவது டஸ்ட்டு கல் தூசி இருந்தால் அதெல்லாம் போகும். நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இந்த பாகை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1-2 கருப்பட்டி கரையாமல் இருக்குது. நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது தனியாக வந்துடும். இனி இதை ஃபில்ட்ரு பண்ணதும் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வைத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த அரிசி சிறுபயிர் பவுட்ரு கூட இதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா பாகு ஊற்றும்போது நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தென் இன்னும் தேவையான அளவுக்கு எவ்வளோ பாகு ஊற்றுறமோ நீங்கள் அந்தளவுக்கு பாகு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகு எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது பார்த்தாலே தெரியுது இன்னும் நமக்கு பாகு தேவை தான். ஏன்னா கொஞ்சமாக அந்த மாவு அப்படி இருக்குது.
உங்களால் கையால் பிசைய முடியும்னா நீங்கள் கையால் கூட பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடு இருக்கா, லைட்டாக தான் சூடு இருக்கும். நான் வந்து இந்த பாகு எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் கை கொண்டு இதை நல்லாவே பிசைந்து எடுத்துக்கிறேன். தென் இது கூட கொஞ்சம் பாகு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் இன்னும் மாவில் வந்து பாகு மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறனால கொஞ்சம் நம்ம பாகு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து கை கொண்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். நான் வந்து கொழுக்கட்டை நம்ம பிடிக்கிற மாதிரி அதே பதத்துக்கு இதை வந்து எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை பதத்துக்கு பிடித்ததும் கொஞ்சமாக ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக மாறிடும். இப்போ குழந்தைங்க வந்து பல் முளைக்கும் போது இதை கடிக்கும்போது அவங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அதே டைமில் அவங்களுக்கு வந்து இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தாங்க எல்லாருமே வந்து டீத்தர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பழைய காலத்தில் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. என் பாப்பா வெண்பாக்கு இப்போ 10 மாதம் ஆகுது. நான் வந்து அவளுக்கு பல் முளைக்கிற டைமில் இதான் கொடுத்தேன். அந்த வீடியோவை நான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த கொக்கட்டான் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.